கட்டாய கடன் வசூலிப்பு இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒப்புதல் பண்ணியிருக்கிறாங்க ஆளுநர் ஆர்.என். ரவி. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கட்டாய கடன் வசூலிப்பு ஈடுபடும் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5 லட்சம் அபராதமும் விதிக்கப்படும் சொல்லி இந்த மசோதாவில் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து கடன் வந்து கொடுக்குறாருன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா பதிவுச் சான்றிதழ் இருக்கணும். ஸோ பதிவுச் சான்றிதழ் இல்லாத பட்சத்தில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் அபராதம் வந்து விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா கடன் வாங்க நபர் அந்த கடன் கொடுத்த நபரால் அவர் இறந்துட்டாருன்னா அதுவும் பார்த்திங்கன்னா குற்றமாக கருதப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. இனிமேல் பார்த்திங்கன்னா கட்டாய கடன் வசூலிப்பில் ஈடுபடும் நபர்களை வந்து தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். போலீஸ்கிட்ட எங்கேனாலுமே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதற்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே சரி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. கட்டாய கடன் வசூலிப்பில் ஈடுபட நபர்களுக்கு தான் வந்து ப்ராப்ளம் இனிமேல். ஏன்னா அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா அப்படி ஈடுபடும் நபர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5 லட்சம் அபராதம் வந்து விதிக்கப்படும். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாருமே கட்டாய கடன் வசூலிப்பில் ஈடுபடவே மாட்டாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய ஃபினான்ஸ் கம்பெனி, பேங்கிங் செக்டர் இந்த மாதிரி நிறைய கட்டாய கடன் வசூலிப்பில் வந்து ஈடுபடுவாங்க. குறிப்பாக பர்சனல் லோனு, 2 வீலர் லோனு இந்த மாதிரி லோன்லாம் எடுக்கும்போது திடீர்னு நம்ம ஃபினான்ஷியல் இஷ்யூ வரும்போது நம்மளால் பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் வந்து இஎம்ஐ கட்ட முடியாது. ஸோ அப்படி இஎம்ஐ கட்ட முடியாத சமயத்தில் இந்த மாதிரி டார்ச்சர்கள் வந்து வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட் இல்லாத பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குன்னு பார்த்திங்கன்னா சிபிலில் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அது மீறி பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறத சட்டம் வந்து சொல்லுது. ஆனால் அந்த கட்டாய கடன் வசூலிப்பு அதாவது இந்த லோன் ஏஜென்ட் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு மீறி டார்ச்சர் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி சட்டம் வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஸோ மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான் கடன் வாங்கினவங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த விஷயமே வேறு, இப்போ இருக்கிற விஷயமே வேறு. ஏன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப டார்ச்சர் ஹராஸ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இனிமேல் வந்து இருக்காது என்னை பொறுத்தளவும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பிரச்சனைகள் வந்து இதுக்கு மேலே வந்து இருக்குதா, இதுக்கு முன்னாடி வந்து இருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்படி யார் டார்ச்சர் பண்ணால் எந்த ஃபினான்ஸு, பேங்கிங் செக்டரு இல்லை ஆன்லைன் லோனா அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது இந்த விஷயம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குற நபர்கள் எல்லாருமே இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.